அனைவருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம். நாங்கள் எந்த ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறதில்ல. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பை சொல்லி பை பண்ண வைப்பதும் கிடையாது. எனி பெய்டு குரூப் சர்வீஸும் கிடையாது. எங்களுடைய வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நாங்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்கி நீங்கள் நஷ்டமடைந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நாங்கள் முக்கியமாக செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பை சொன்னால் பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னால் செல் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பை அண்ட் செல் பண்ணுங்கள். சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. வாங்க வீடியோக்குள்ளார போவோம். ஹாய், குட் மார்னிங் டு ஆல். நிஃப்டி லாஸ்ட் வீக் எப்படி க்ளோஸ் ஆச்சு? நல்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நல்ல ஒரு ரங்கராட்டின மாதிரி அடிச்சு கீழே இறக்குனாங்க. இறக்கிட்டு ஒரு விழுந்ததுக்கு உண்டான ஒரு பவுன்ஸ் பேக் வரும், ஹோல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இந்த வீக்லி க்ளோசிங் எப்படி ஒரு வாரத்தின் முடிவு வச்சிருக்காங்க. நம்ம எப்பவுமே ஒரு வீக்லி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வீக்லி க்ளோசிங் எப்படி வச்சிருக்காங்க, அப்கமிங் டேஸஸில் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, வீக்லி க்ளோசிங் கிட்டத்தட்ட 7 வாரமா கண்டினியூ அப் ட்ரெண்ட் தான். இந்த அப் ட்ரெண்ட்ல ஒரு வால் தட்டி, அந்த வால் தட்டி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ளார ஒரு வால் தட்டி தொடரும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் தென் நிஃப்டி வந்து புதிய உச்சத்தை பதிவு பண்ணணும்னா 11,535க்கு மேல ஒரு கேண்டில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்ததுனா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டார்கெட்டுக்குலாம் மூவ் ஆகும். அதாவது அப்கமிங் ரெசிஸ்டன்ஸா எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகுங்க. ஒரு 22,800லாம் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த பாசிபிலிட்டிஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,550க்கு மேல ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஒரு வீக்லி கேண்டில் வந்தா தான் போகும். அதர்வைஸ் ஏறுனதுக்கு உண்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காவது வரணும். அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு போச்சுன்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான மூவ எதிர்பார்க்கலாம். இந்த லெவலுக்கு ஏறுனதுக்கு உண்டான ஒரு கரெக்ஷன் 20,200 அப்படின்னுட்டு வந்துட்டு கிளியரா சப்போர்ட் எடுத்துட்டு போச்சுன்னா, மார்க்கெட் இன்னும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். கீழ வந்துட்டு அப்ப இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். மேல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நல்ல ஒரு மூவ் இருக்கும். அப்போ நிஃப்டி என்ன பொறுத்தவரைக்காலும் நான் ஒரு ரைசிங் வெட்ஜ் ஃபார்மேஷன்ல தான் மூவ் ஆகுது அப்படின்னுட்டு எதிர்பார்க்குறேன். ஏறுனதுக்கு உண்டான கரெக்ஷன் வரட்டும், இல்லன்னா மேல போட்டும். இந்த சைட்வேஸ்ல எதனா ஆகட்டும். நிஃப்டி கீழ வந்தா எல்லா ஸ்டாக்கும் விழுதா? எல்லாமே விழுந்தாகணும்னுட்டு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்ல. ஒரு ரிட்ரேஸ்மென்ட் நல்ல ஒரு மேல ஏறுன ஸ்டாக்லாம் வந்து ஒரு ரீடெஸ்ட்க்கு வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டு டுவர்ட்ஸ் மேல மூவ் ஆயிருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு பாட்டம் அவுட்ல என்னென்ன ஸ்டாக் இருக்கு? ஒரு பிரேக் அவுட்ல என்னென்ன ஸ்டாக் இருக்கு? கிறிஸ்மஸ்க்கு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ஒரு ரூ. 50 ரூ. 100 ஸ்டாக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி குடுங்க அப்டின்லாம் நெறைய கமெண்ட்ஸ் வந்தது. அது என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றத போய் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறது ஈசி மை ட்ரிப். ஈசி மை ட்ரிப் நல்ல ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த கரெக்ஷன்ல ஒரு இன்வெஸ்டரா இருந்தா அக்குமுலேட் பண்ணணும் அப்டின்ட்டு விருப்பப்படக்கூடியவங்க தாராளமா என்ட்ரி போங்க. ஈசி மை ட்ரிப் உடைய லெவல்ஸ் என்ன ஏதுன்றத போய் பார்ப்போம். ஓகே. ஈசி மை ட்ரிப் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10 இருந்து ரூ. 75க்கு மூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 750% ரிட்டர்ன்ஸ குடுத்திருக்கு. பெரிய ரிட்டர்ன்ஸ். அதாவது எந்த இடத்துல பை பண்ணியிருந்தா 2021ல உள்ள வந்துட்டு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் மேல போயிட்டு ரிட்ரேஸ்மென்ட் இதுல வேற 2 ஸ்ப்ளிட் வேற. இன்வெஸ்டரா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மென்ட்ல தான் இருந்திருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து இது வந்து ஒரு எப்படி நம்ம பார்க்கலாம்? ஒரு கரெக்ஷன் வந்திருக்கா? ஆல்மோஸ்ட் இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கு இந்த ஸ்டாக். இந்த ஸ்டாக்குக்கு ஒரு உயிர் இருக்கு. இந்த லெவலுக்கு கீழ உடைச்சா தான் ஃபர்தரா நெக்ஸ்ட் லெவல்ல செல்லிங் வரும். அப்போ நெக்ஸ்ட் லெவல் செல்லிங்க்கு உண்டான ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டா ஆக்ட் ஆகக்கூடிய ஜோன் ₹30. நான் ஒரு 38ல பை பண்ணிக்கிறேன். ₹30க்கு வந்தா நான் ஆவரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான பாட்டம் அவுட் நல்ல ஒரு பாட்டம் அவுட்ல வந்து சப்போர்ட் எடுக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு வி ஷேப் ரெக்கவரிலாம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. என்னது? ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. அப்போ டுவர்ட்ஸ் மார்க்கெட் மேல போச்சுன்னா, எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பவுன்ஸ் பேக் வந்தா எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ரூ. 44 ரூ. 42க்கு மூவ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. இங்கருந்து நம்ம என்ட்ரி போடுறோம். ஒரு பாட்டம் அவுட்ல என்ட்ரி போடுறோம். ஒரு டாப்க்கு ஒரு ஸ்விங் ராலிய பிடிக்கணுன்ட்டு விருப்பப்படக்கூடியவங்க, ஒரு ரூ. 45 அப்ப இதுக்குண்டான ஸ்விங் என்ன ரேஷியோ இருக்கு? இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஆ இங்கருந்து ஒரு 16, 17% உண்டான ஸ்விங் ராலி இருக்கு. பட் வந்து பியூர்லி நான் வந்து ஆ பிரேக் அவுட் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆகல இந்த ஸ்டாக். பாட்டம் அவுட் தான் ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்விங் ட்ரேடர்னா நான் வந்து சரி ஒரு பிரேக்குமே வரல. நீங்க எப்படி சார் ஸ்விங் ட்ரேடர்ன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னுட்டு என்ன கேட்கக்கூடாது. ஒரு பாட்டம் அவுட்ல இருந்து புல் பேக் ஆனா இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ ஒரு
நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா, எந்த இடத்துல வாங்கணும்? ஒரு பாட்டம் அவுட்ல. இந்த பாட்டம் அவுட்ல வாங்கிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு 20% உண்டான ஸ்விங் ராலி இருக்கு. இந்த 20%க்கு மேல இந்த லெவலுக்கு மேல ஓப்பன் அண்ட் குளோஸ் கிடைச்சதுன்னா, ஒரு எப்படி சொல்றது? அக்ரெசிவ் பைக்கு உண்டான ஜோன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அப்போ அக்ரெசிவா பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்ததுன்னா, நம்ப இதுக்கு மேல கான்சன்ட்ரேட் பண்றவங்க தாராளமா ரூ. 50க்கு மேல கான்சன்ட்ரேட் பண்றவங்க, இந்த லெவலுக்கு டார்கெட்ட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஒரு பொசிஷன் வைஸ்ல 1 நாள், 2 நாள் இல்ல. ஒரு 6 மாசமோ, இல்ல 1 வருஷமோ வெயிட் பண்ணா தான் அந்த டார்கெட்க்கு மூவ் ஆகும். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாத்வே கேபிள். ஓகே. ஹாத்வே கேபிள் வந்து நல்ல ஒரு ஃபாலிங் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பாட்டம் அவுட். ஆ இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த பாட்டம் அவுட் ரேஞ்சுல இங்க வாங்குனவங்களுக்கு தான் பெரிய ரிட்டர்ன்ஸ். அதாவது இந்த லோல வாங்குனவங்க ஆல்மோஸ்ட் இப்பவே வந்து ஒரு 75% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டாங்க. கிளியர் பிரேக் அவுட் ஆன ரேஞ்ச். இது வந்து எப்படி சொல்றது? ஒரு பிரேக் அவுட் வால்யூமான கேண்டில் ஒரு பிரேக் வந்திருக்கு. அ வால்யூமும் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ரைசபிள் ஆயிட்டிருக்கு. வால்யூம பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ வால்யூம் வந்து நல்ல ஒரு பிரேக் வந்திருக்கு. வால்யூமும் ஒரு இண்டிகேஷன் குடுத்துட்டு இருக்கு. பிரேக் அவுட்டுக்கு உண்டான சினாரியோ. ஸ்டாக்ஸும் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்தரா இந்த ஸ்டாக்க வந்து மானிட்டர் பண்ணிக்கங்க. இந்த லெவலுக்கு மேல ஓப்பன் அண்ட் குளோஸ் கிடைச்சதுன்னா, அதாவது ரூ. 22க்கு மேல ஓப்பன் அண்ட் குளோஸ் கிடைச்சதுன்னா, இந்த ஸ்டாக் வந்து பியூர்லி பிரேக் அவுட் தெரியுதுங்களா? லாங் கன்சால்டேஷன் கிட்டத்தட்ட 2022 டூ 2023 இந்த கன்சால்டேஷன ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக் அட்டெண்ட் பண்ணியாச்சு. வீக்லி குளோசிங் வந்து வைக்கவில்லை அப்படின்றத தான் டிக்ளேர் பண்ணலாம். இன்னமும் நான் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு தான் போவேன் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் 23 ₹24க்கு மேல ஓப்பன் அண்ட் குளோஸ் கிடைச்சா யூ கேன் கான்சன்ட்ரேட். இதனுடைய டார்கெட் வந்து ஒரு ₹50க்கு மூவ் ஆகும். அப்ப இங்கேயும் ஒரு 100%க்கு உண்டான டார்கெட் இருக்கு. இந்த லெவலுக்கு மேல ஒரு ₹25க்கு மேல பை பண்ணீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹையான ஒரு 56க்கு மூவ் ஆகுறதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்கு. அ ஒரு பாட்டம் அவுட்ல வாங்குறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம போயிட்டு இந்த இடத்துல வாங்குனவங்களுக்கு என்ன ஆச்சு? ஃபர்தரா கரெக்ஷன். அப்ப இந்த பாட்டம் அவுட் எதுன்றத தெரிஞ்சு வாங்கணும். இன்னும் லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ₹75க்கு மூவ் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஒரு எந்த ரேஞ்சுக்கு மேல பை பண்ணணும்னா, 25க்கு மேல பிரேக் பண்ணணும். அந்த லெவலுக்கு மேல வந்ததுன்னா, திஸ் ஒன் இஸ் குட் அப்படின்றத சொல்லலாம். நம்ம இந்த ரேஞ்ச்ல ஒரு ₹14ல தான் சொன்னோம். ஹாத்வே வந்து பாட்டம் அவுட் வாங்குறவங்க வாங்கி வைக்கலாம் அப்படின்னிட்டு, வாங்கி வைத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷாம் செஞ்சுரி ஃபெர்ரோ அலைஸ். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபெர்ரோ அலைஸ் கம்பெனில இருக்கிற ஸ்டாக். இத எப்படி பார்க்கலாம்? அ கிளியரா இந்த ஸ்டாக் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு கிளியரா ஒரு மார்க்கெட் ஒரு ஹை போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்து சைட்வேஸ் மொமெண்டம் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ கிளியரா வந்து எந்த இடத்துல வந்து சப்போர்ட்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அப்போ ஒரு டயகனல் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 15ல இருந்து ரூ. 16.80 அடுத்தது ரூ. 1 அதிகமாகி ரூ. 18 அடுத்த லெவலுக்கு ரூ. 19 இப்போ ஒரு ரூ. 19.65 அப்போ கிளியரா இந்த ஸ்டாக் என்ன பண்ணிட்டு இருக்கு? மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. நெறைய பேருக்கு இந்த ஹையர் ஹைனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு ரூ. 5லேருந்து ரூ. 10க்கு போகுது. ரூ. 10லேருந்து ரூ. 6க்கு வருது. ரூ. 6லேருந்து மீண்டும் 15க்கு போயிட்டு மார்க்கெட் இப்படி தான் ஒரு கரெக்ஷன் ஆயி தான் மேல போகும். அப்போ ஒரு சில நேரத்துல வந்து இப்படி ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் மாரி போயிட்டு பளீர்னு உடைப்பாங்க. அந்த மொமெண்டம் எந்த இடத்துல பிடிக்கணும், எப்படி கேப்சர் பண்ணணும்ன்றது தான் இந்த பிரைஸ் ஆக்ஷன். அந்த பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்க எப்பவுமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ்ல தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த இடம் கிளியரா வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் மாரி ஒரு என்ன சொல்றது? குக்கர் குக்கர் வந்து வெடிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஒண்ணு மேல உடைக்கணும், ஒண்ணு கீழ உடைக்கணும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்டாக் மேல உடைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா ஒரு ₹35க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து ஒரு ₹36க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப நம்மளுடைய டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நம்ம கட்டாயம் மெயின்டெயின் பண்ண வேண்டிய ஜோன் எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 17.50க்கு கீழ ஓப்பன் அண்ட் குளோஸ் கிடைச்சா நம்ம எக்ஸிட் ஆகணும். ஃபர்தரா அது வந்து ரூ. 9க்கு வந்து ஃபால் ஆகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம 100% டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணா பென்னி ஸ்டாக்ல 100% ஃபால் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த லோல இருந்து மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா, ப்ரீவியஸ் ஹைக்கு மூவ் ஆச்சுன்னா கூட ஒரு ₹78 இருக்கு. ஒரு பிலோ ஒரு ₹20, ₹30 அந்த கிரைட்டீரியால இருக்கிற ஸ்டாக்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஸ்டாக் இருக்கு? ஓகே. கேஸ்ட்ரால் என்ன நடந்திருக்கு? நம்ம வந்து கிளியரா இந்த ஜோன்ல சொல்லியிருப்போம். லாஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு வால்யூமான பிரேக் அவுட். வால்யூம் வந்து தாறுமாறா ஏறிக்கிட்டே இருக்கு. தெரியுதுங்களா?
இந்த இடத்துல வால்யூம் நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. அந்த கேண்டில் நல்ல ஒரு ஆல் டைம் ஹை ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஹைய உடைக்கு. இத எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம எந்த ரேஞ்சுக்கு மேல இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பைக்கு உண்டான ஜோன் அப்படின்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த 170 இந்த ரேஞ்சுக்கு மேல போச்சுன்னா, ஸ்ட்ராங் ஒரு பைக்கு உண்டான ஜோன் 175 இருக்கு. 165க்கு மேல ஓப்பன் அண்ட் குளோஸ் கிடைச்சதுன்னா, யூ கேன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டாக் இப்பயும் சொல்றேன், இது உடைச்சிரும். மந்த்லி கேண்டில் எப்படி வச்சிருக்காங்க? இத எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படின்றத சொல்லி தரேன். இது வந்து இன்சைட் பார் கேண்டில்ன்னுவாங்க. இந்த ஒரே ஒரு கேண்டில்குள்ளாரவே பல காலமா இந்த ஸ்டாக் வந்து உள்ள அடைப்பட்டு இருந்தது. தெரியுதுங்களா? இன்சைட் பார்னா இதுதான். ஒரு இந்த இடத்துல ஏன் இந்த இன்சைட் பார் வந்தது? ஏன் இதுக்குள்ளாரவே சுத்திக்கிட்டு இருக்குது? அப்படின்றதுக்கு பிரைஸ் ஆக்ஷன்ல அது ஒரு பெரிய டாபிக். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல மூவ் ஆகும். அப்ப இந்த மந்த்லி கேண்டில் இந்த இடத்துல எந்த விதத்துல வச்சிருக்காங்கன்னா, கிளியரா ஒரு பிரேக் அவுட். இன்னும் மந்த்லி குளோசிங் வந்து இந்த மாதம் முடியணும். என்ன இருக்கு? இன்னும் ஒரு 2 நாள்ல முடிஞ்சிற போது. கேண்டிலும் கன்ஃபர்மேஷன் ஆயிட போது. அப்போ கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா, இது ஒரு வந்து மந்த்லி வைஸ்ல பிரேக் அவுட் ஆன ஸ்டாக். அப்போ நம்ப டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றது எந்த ஜோனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்போ இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை போச்சுன்னா, இங்க இருந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 55% ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸ்விங் ட்ரேட்னா என்னன்றது நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்விங்குன்றது ஒரு 15 நாள், 20 நாள், 1 மாசம். அதுதான் ஸ்விங் ட்ரேட். பொசிஷன் ட்ரேடுன்றது தான் ஒரு 6 மாதமோ 6 மாதமோ, 1 வருஷமோ இருக்கிறது தான் பொசிஷன். இங்க வந்து மந்த்லி கேண்டில் பிரேக் வந்திருக்கிறதுனால, இங்க மொமெண்டம் நல்லா இருக்கும். மந்த்லி ஓப்பன் அண்ட் குளோஸ் வந்து சஸ்டெய்னபிளா இருக்குன்னா, அப்ப அடுத்த மாதம் மந்த்லி கேண்டில் குளோஸ் ஆகுற வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே எடுக்கக்கூடாது. இந்த மந்த்லி குளோசிங்க கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அடுத்து ஒரு 5 மாசத்துக்கு வெயிட் பண்ணி பாருங்க. மாசத்துக்கு 5, 5% ஏத்தி இந்த டார்கெட்ட போய் இந்த ஸ்டாக் அடிக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சவிதா ஆயில். சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ். சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ் நெறைய பேருக்கு இந்த ஸ்டாக்க பத்தி தெரியாது. இந்த இடத்துல வந்து கிளியரா ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்துட்டு இருக்கு. ஒரு மந்த்லி வைஸ்ல. இவங்க வந்து ஆயில் செக்டார்ல தான் இருக்கிறாங்க. ஆனா, இந்த இடத்துல இந்த ஸ்டாக் உடைய வால்யூம பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எத்தன மாசமா எவ்வளோ ஒரு வால்யூம் ரைஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட் வந்து வால்யூமே ரைஸ் ஆவல. ஆனா தூக்கிட்டு போனாங்க. ஆனா கரெக்ஷன் வந்தது. பட் இந்த இடத்துல வால்யூம் வந்து குமுலேட் ஆயிட்டு இருக்கு. அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பெரிய பிரேக்குக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த ஸ்டாக். சி ஆயில் செக்டார்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு அருமையான கம்பெனி. டிரான்ஸ்ஃபார்மருக்குன்னிட்டு ஆயில்லாம் ஸ்பெசிஃபிக்கா மேக் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல. திஸ் ஒன் இஸ் குட். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம். இந்த ஸ்டாக்க மிஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். எனி பிரேக் அவுட் இந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு டே கேண்டில் வந்து ஓப்பன் அண்ட் குளோஸ் வந்து ஒரு வீக்லி கேண்டில் சஸ்டெயின் ஆனாவே இது வந்து நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில். திஸ் ஒன் இஸ் குட் அப்படின்றது தான் சொல்லுவேன். இந்த இடத்துல நல்ல ஒரு கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு. இத வந்து வேற விதமா எப்படி பார்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இப்படி இது என்ன நம்ம சொல்லுவோம்? செங்கல் வடிவம். கிளியரா வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆயிட்டு இருக்கு. அரவுண்ட் ஒரு 400க்கு மேல பை பண்ணீங்கன்னா, இதனுடைய மொமெண்டம் வந்து நெக்ஸ்ட் இயர்ல இந்த ஸ்டாக் நான் வந்து மினிமம் ஒரு 600க்காவது மூவ் ஆகும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த கிறிஸ்மஸ் டூ நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்ல இந்த ஸ்டாக் இந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆயிருக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 68% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக்ல எடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த இடத்துல பிரேக் வரணும். பிரேக் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா, ஸ்லோவா அக்குமுலேட் பண்ணுங்க. ஒரு 10 ஸ்டாக் இங்க வாங்குனேன். நான் இங்க மறுபடியும் 231க்கு வந்ததுன்னா, இங்க ஒரு 10 திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுவாரு. நான் டீ சாப்பிடுற மாரி, டிஃபன் சாப்பிடுற மாரி வாங்குறேன் அப்டின்னுவாரு இல்லையா? குவாலிட்டியான ஸ்டாக்ல பைசா இருக்கும்போது சிப் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்லலாம். எவ்ரி கரெக்ஷன் ஒவ்வொரு கரெக்ஷன்லயும் வாங்குறது தாங்க புத்திசாலித்தனம். நான் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு மேல பறந்துகிட்டே போயின்னு இருக்கும்போது தான் வாங்குவேன்றது புத்திசாலித்தனம் இல்ல. ஒரு பாட்டம் அவுட்ல வாங்கி ஹைல சேல் பண்றது தான் புத்திசாலித்தனம். அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே சேஃபர் சைடு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஆ சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த ஓகே. பிரைஸ் ஆக்ஷன நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ணணுன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 6த் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ் போகும். வியா கூகுள் மீட். அண்ட் தென் 6 PM to 8 PM நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். ஒன்லி ஆன்லைன் செஷன் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃபீஸஸ் எவ்வளோ ஏதுன்னு பார்த்தீங்கன்னா 3K ஃபீஸஸ்.
ஃபீஸஸ பே பண்ணக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும். ஏதாவது குயரீஸ் இருக்கு அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் தென் விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான ஜிபே மற்றும் ஃபோன்பே உடைய நம்பர் இதுதான். இந்த நம்பருக்கு பேமெண்ட் போட்டவங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. கிளாஸஸ் என்ன ஏதுன்றது டீட்டெயில்ஸ சென்ட் பண்ணி விடுறேன். மற்றும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. நீங்க போடுற ஒரு ஒரு லைக்கும், சப்ஸ்கிரைப்பும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.